50 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. அந்த கட்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பண்ணும்போது எந்த ஒரு தவறுகளும் இல்லாமல் எப்படி கரெக்டாக நம்ம மார்க்கிங் பண்ணி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேருக்கு அந்த கப் சைஸ் வந்துட்டு நம்ம டாட் பிடிக்கிறது தான் நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபால்ட்டு வருது. கப் சைஸ் வந்துட்டு இட்லி மாதிரி எனக்கு அமுங்கின மாதிரி இருக்குது, அந்த ஒரு ஷார்ப்னஸ் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அது எப்படி நம்ம கரெக்டாக தைக்கிறது சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வெல்கம் டு A to Z டெய்லர். இப்போ நம்ம ப்ளவுஸில் பேக் சைடு நம்ம மடித்து தைக்கிறது பார்க்கலாம். நம்ம மடித்து தைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டியாக வந்துட்டு வீ கட் மாதிரி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் கரெக்டாக ஒரு ஃபஸ்ட்டு வந்துட்டு சிங்கிளாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டபுளாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் ஓர தையல் வந்துட்டு தைக்கணும். கரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஓரமாக வந்துட்டு தைக்கணும். ஓகேவா? நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்து தைச்சிட்டு எண்டு வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம 2 தடவை மடிச்சுட்டு நம்ம தைச்சோமோ அதே மாதிரியே லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் முடிச்சிடணும். ஏன்னா நம்ம 2 சைடுமே அந்த வீ கட் வந்துட்டு போட்டிருப்போம். இப்போ நான் காட்டுற பாருங்கள், அந்த வீ கட்டு எந்த இடத்துல முடியுதோ அது வரைக்கும் கரெக்டாக வந்துட்டு நீங்கள் தைக்கணும். இந்த மெத்தடில் தைக்க போகும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ப்ளவுஸில் நம்ம பேக் சைடு நம்ம டாட் பிடிப்போம்ல, அது கரெக்டாக பிடிக்கிறதுக்கு ஷோல்டர் இந்த மாதிரி 2 பாதியாக மடிச்சுட்டு பேக் சைடு இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான அளவுஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த டாட்டுடைய உயரம் 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 இன்ச்சஸ் கீழே மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் கிராஸாக வந்துட்டு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு தைச்சிட்டிங்க அப்படின்னா பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த டாட் வந்துட்டு நமக்கு நீட்டாக வந்துட்டு கிடச்சிரும். தைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இன்ச்சஸ் அளவுக்கு நூலை வந்துட்டு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஒட்டை வந்துட்டு கட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நான் இன்னொரு பக்கமும் நான் டாட் பிடிக்கிறது நான் பிடிச்சி காட்டுற பாருங்கள். ஷோல்டர் இந்த மாதிரி 2 பாதியாக மடிச்சுட்டு அதுக்கு நேராக எங்கே வருதோ அதை வந்துட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கீழே 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். டாட்டுடைய உயரம் 4.5 இன்ச்சு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அதை அப்படியே நம்ம கிராஸ் அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டாட் பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு பேக் சைடு பிடிக்கக்கூடிய டாட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஒரு ப்ளவுஸில் பேக் சைடு நம்ம மடித்து தைக்கிறது இந்த டாட்டுமே கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா பேக் சைடு பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மடித்து பார்த்தோம் அப்படின்னா பேக் சைடு ரெண்டுமே வந்துட்டு நமக்கு ஈவனாக இருக்கும் டாட் பிடிச்ச இடம். இப்போ நம்ம ஃப்ரண்டில் பிக்னஸ் வந்துட்டு என்ன ஃபால்ட்டு பண்ணிடுவோம் அப்படின்னா, ஒன் சைடு நல்ல பக்கமும் ஒன் சைடு உள் பக்கமும் நம்ம டாட் பிடிச்சிருவோம். அந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்க இன்னொரு பக்கம் நீங்கள் இன்ட்டு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே நீங்கள் சேமாக ஒரே மாதிரி பிடிச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டர் டாட் வந்து நம்ம பிடிக்க போகும்போது கரெக்டாக கொக்கிப்பட்டியில் நம்ம டாட்டுடைய அகலை நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த இடத்துல நம்ம வந்துட்டு வீ கட் போட்டிருப்போம். அதை கரெக்டாக வந்து மடிச்சுக்கோங்க. அப்புறம் டாட்டுடைய உயரம் நம்ம 4 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். இதே வந்துட்டு நான் இப்போ எப்படி மார்க் பண்ணி கிராஸாக கோடு போட்டணும் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. நூலை வந்துட்டு இங்கேயும் ஒட்டை கட் பண்ணக்கூடாது. கரெக்டாக 1 இன்ச்சஸ் அளவுக்கு விட்டுட்டு நூல் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சென்டர் டாட் பிடிச்சோன்னே சென்டரில் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு லூஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கொக்கிப்பட்டி சைடு நம்ம டாட் பிடிக்க போகிறோம். அதை வந்துட்டு இந்த மாதிரி 2 பாதியாக கரெக்டாக மடிச்சுக்கோங்க. தெரியுதா? இந்த மாதிரி சமமாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சென்டர் டாட்டுக்கும் கொக்கிப்பட்டி டாட்டுக்கும் உள்ள கேப்பு நமக்கு வந்துட்டு 1.5 இன்ச்சஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கப் ஷேப் வந்துட்டு அலவன்ஸ் மாறாமல் நம்ம தைக்கிறதுக்கு இந்த மிஸ்டேக் தான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நடக்கும். என்னென்னா ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட்டுடைய உயரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதை கரெக்டாக எடுக்கணும். அதுக்கப்புறம் சென்டர் டாட்டுடைய உயரத்தை நான் வந்துட்டு மார்க் பண்ணேன் இல்லையா, 4 இன்ச்சஸ், அந்த மார்க்கிங்கும் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த 3 டாட்டுக்கும் சென்டரில் நமக்கு 1.5 இன்ச்சஸ் கேப் இருந்தது இல்லையா, அந்த அலவன்ஸையும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். இந்த 3 அலவன்ஸுமே நீங்கள் கரெக்டான அலவன்ஸை நீங்கள் மார்க் பண்ணிட்டாலே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆம்பல் டாட்டும் வந்துட்டு பிடிச்சிடலாம். இப்போ நான் பிடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த 3 டாட்டு பிடிச்சதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். கரெக்டாக வந்துட்டு அந்த டாட்டு வந்து பிடிச்சிருப்போம். அதே மாதிரி நமக்கு சென்டரில் தெரியுதா, எங்கேயுமே நமக்கு தூக்கி நிற்கலை. சென்டரில் நமக்கு அந்த கப் ஷேப்க்கான லூஸ் மட்டும்தான் கிடச்சிருக்கு. மற்றபடி எல்லா இடமே நல்லா ஷார்ப்பாக கரெக்டாக இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளே கப் ஷேப் எதுவுமே வந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே வந்துட்டு வைக்கலை. நார்மலாக நம்ம டாட் பிடிச்சது மட்டும்தான். நீங்கள் எந்த பக்கத்து திருப்பி பார்த்தாலும் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு லூஸ் வந்துட்டு கிடைக்கணும். இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு பீஸையும் நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ கொக்கிப்பட்டி சைடு நம்ம வந்துட்டு சென்டர் டாட்டுடைய அகலை நம்ம மார்க் பண்ணிவிட்டு வீ கட் போட்டிருந்தோமா, அந்த மார்க்கிங்கை கரெக்டாக அந்த மாதிரி வந்துட்டு மடிச்சிக்கணும். அந்த அகலத்தை வந்து நீங்கள் தள்ளி வச்சுட்டாலும்
ப்ளவுஸுடைய கப் ஷேப் வந்துட்டு அமுங்கின மாதிரி ஆயிரும். கண்டிப்பாக கொக்கி பட்டியிலேருந்து இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்தை கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சென்டர் டாட்டுடைய உயரம் இப்போ 4 இன்ச்சஸ் இருந்தது, அதை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. அந்த டாட்டுடைய அகலம் நமக்கு 1.5 இன்ச்சஸ் சென்டரில் வந்துட்டு பிடிக்கிறதுக்கு அதுவுமே வந்துட்டு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் எந்த ப்ளவுஸ் எத்தனை தடவை நீங்கள் தைச்சாலும் சரி தான், இந்த மார்க்கிங் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் தைக்க போகும்போது மார்க் பண்ணி தான் ஆகணும். நம்ம கட்டிங் பண்ணும்போது நம்ம என்ன தான் மார்க் பண்ணியிருந்தாலும் தைக்க போகும்போது ஒன்ஸையும் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க போகும்போது ப்ளவுஸில் வந்துட்டு எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. முக்கியமாக இட்லி மாதிரி அமுங்காது, மல்லிப்பூ மாதிரி முட்டு மாதிரியே இருக்கும். ஷேப் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம சென்டர் டாட்டுக்கு நடுவில் வந்துட்டு நமக்கு 1.5 இன்ச்சஸ் கேப் வரணும். அதையும் வந்துட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ சென்டர் டாட்டும் நம்ம பிடிச்சாச்சு. கொக்கிப்பட்டி சைடு வரக்கூடிய அந்த டாட்டையும் வந்துட்டு நம்ம பிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆமல் டாட்டு பிடிக்க போகிறோம். நான் ஒன் சைடு மட்டும் நான் டாட் பிடிச்சிட்டு விடாமல் உங்களுக்காக நான் 2 பீஸ்லேயுமே வந்துட்டு நான் டாட் பிடிச்சி காட்டுறேன். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இன்னுமே நான் வந்துட்டு கிளியராக புரியும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் 2 பீஸ்லேயுமே நான் வந்துட்டு டாட் பிடிச்சி காட்டுறேன். ஏன்னா இதில் வந்துட்டு சில தவறுகள் நடக்கும். அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிட்டு கழுத்துடைய அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருக்கா, சென்டரில் டாட் வந்துட்டு கரெக்டாக பிடிச்சிருக்கமா, கீழே உள்ள உயரம் கரெக்டாக இருக்கா சொல்லி செக் பண்ணணும். சப்போஸ் இப்படி நீங்கள் செக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு ஏறி இருக்குது, ஒரு சைடு இறங்கியிருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் டாட்டில் வந்துட்டு தவறுகள் பண்ணியிருக்கீங்க. எங்கிட்ட கம்மியாக இருக்கோ அது வந்து நீங்கள் மறுபடியும் சரி பண்ணுறதுக்கு இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கழுத்தில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடுறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஷோல்டர் ஃபால்ட் வந்துட்டு வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த ப்ளவுஸில் வந்துட்டு பட்டி ஷேப் வந்துட்டு எனக்கு கரெக்டாக கட் பண்ண தெரியலை, அளவு ப்ளவுஸ் மாதிரியே எனக்கு வந்துட்டு கரெக்டாக வரமாட்டேங்குது, இந்த ஷேப்பு வந்துட்டு கரெக்டாக வரமாட்டேங்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ பட்டி கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு ப்ளவுஸுடைய பேக் சைடு பீஸ் இருக்குல்ல அது வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பட்டி பீஸ் வந்துட்டு நான் மடித்து வச்சுருக்கேன். கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு நான் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து பட்டி பீஸ் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் பார்ட் பீஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு ஷோல்டரும் நார்மல் ரவுண்ட் ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். மற்றபடி ப்ளவுஸை இழுத்தெல்லாம் வைக்கக்கூடாது. கரெக்டான ஷேப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுக்க போகும்போது உங்களுக்கு அந்த பட்டி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த ஷேப்பு நீட்டாக கிடைக்கும். எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது. இது வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான மெத்தட் இது தான். ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த சைடு வந்துட்டு 3.5 இன்ச்சு, இந்த பக்கத்து 2.5 இன்ச்சு அப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஃபார்முலாலாம் கிடையாது. இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பட்டி வந்துட்டு நீட்டாக இருக்கும். ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது பட்டி பீஸ் ஒண்டி கட் பண்ணி வைங்க, ஷேப் எதுவுமே எடுக்காதீங்க. இப்போ நம்ம ரெடி அலவன்ஸ் தான் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணோம். மேலாப்பில் தையலுக்கு சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எந்த பக்கத்து வருதோ அந்த சைடு ஒரு வீ கட் கொடுத்தாச்சு. இப்போ பட்டிக்கு நமக்கு உள் துணி வேணும் இல்லையா, அதுவுமே வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரிஜினல் பீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டி மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு நம்ம மடக்கி விட்டுருப்போம் இல்லையா, அது மாதிரி வந்துட்டு நம்ம அளவு பீஸ் நம்ம எடுக்க வேணாம். கரெக்டான ரெடி அலவன்ஸ் மட்டும் நம்ம அளவு பீஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அதுலேயும் எக்ஸ்ட்ரா நம்ம மடித்து தைக்கிறதுக்கு நம்ம விட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக மடித்து தைச்சதுக்கப்புறமா அந்த இடம் மட்டும் நமக்கு ரொம்பவும் கனமாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் தைக்க போகும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பட்டி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பட்டி பீஸில் இந்த மாதிரி கார்னரில் கொஞ்சமாக நான் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன்ல கிராஸாக, அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கீழே பட்டியோட ஒரிஜினல் பீஸ் இருக்குது, அதுக்கு மேலே ப்ளவுஸுடைய சென்டர் பீஸ் இருக்குது, அதுக்கு மேலே பட்டியுடைய லைனிங் பீஸ் இருக்குது. ஓகேவா? இது அப்படியே நம்ம வந்துட்டு கரெக்டாக 1/2 இன்ச்சஸில் தைக்கணும். இந்த மாதிரி சென்டர் டாட் வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ட்ரையாங்கல் மாதிரி மடித்து விட்டுட்டு இப்போ அதுக்கு மேலேயே நம்ம வந்து தையல் போட்டுட்டு வரணும். தெரியுதா? இந்த கைனால் ரைட் ஹேண்ட் சைடு கைனால் பட்டி பீஸை உள்ளே தள்ளுங்க. அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸை கரெக்டாக வைங்க. அதுக்கு மேலே பட்டியுடைய லைனிங் கிளாத்தும் கரெக்டாக வச்சு நீங்கள் தைக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். தையலும் வந்துட்டு கரெக்டாக நமக்கு வந்துட்டு விழும். இப்போ நிறைய பேர் வந்துட்டு இன்விசிபிளான தையல் தான் வந்துட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு பிசுறு வெளியில் தெரிகிற மாதிரி தையல் வந்துட்டு யாருமே கேட்குறதில்ல. கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி பட்டியை இன்விசிபிளாக ஸ்டிச்சிங் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அர்த்தா கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த பட்டியுடைய வளைவுகள் வந்துட்டு நமக்கு அந்த போர்ட் ஷேப்பில் நம்ம தைக்கும் போது தூக்குன மாதிரி இருக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பட்டி மேலேயே கரெக்டாக நம்ம வந்துட்டு ஓர தையல் தைக்கணும். ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் பீஸ் மேலே தைக்கக்கூடாது, அந்த பட்டி பீஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்துட்டு தைக்கணும். இந்த மாதிரி தைச்சி முடிச்சதுக்கப்புறமா
எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பிட்டு இந்த பட்டி சைஸை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி தைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது ஏறி இறங்கி வராது, அந்த ப்ளஸ் சிம்பிளும் கரெக்டாக வரும். ப்ளவுஸுடைய சைடு ஜாயின் பண்ணுவோம்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அதோடைய உயரத்தை ரெண்டுமே இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணணும். கீழே வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது, அதுக்கு மேலே வந்துட்டு பேக் சைடு உள்ளக்கூடிய ப்ளவுஸ் பீஸ் இருக்குது. கரெக்டாக வந்து பாருங்கள், கரெக்டாக அந்த ஆமூல் ரவுண்டு கரெக்டாக இருக்குது, அதோடைய உயரத்தையும் கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக மார்க் பண்ணி தைச்சி பாருங்கள். ப்ளவுஸ் நீங்கள் சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். எந்த இடத்துலையுமே உங்களுக்கு பிரித்து தைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்துட்டு எங்கேயுமே இருக்காது. ஏன்னா நான் கிளியராக வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், எந்த இடத்துல எப்படி நம்ம மார்க்கிங் பண்ணணும், எந்த இடத்துல எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே நீட்டாக வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பட்டியை கரெக்டாக நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட்டும் சரி உள்பக்கமும் சரி எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நமக்கு பிசுறும் வரல, அதே டைமில் பட்டியோட ஷேப்பு வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இன்னொரு சைடு இருக்கக்கூடிய அந்த பட்டி பீஸ் தைக்கலாம். இப்போ கீழே வந்து லைனிங் கிளாத் வந்துட்டு வச்சுருக்கேன், அதுக்கு மேலே ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் பீஸு, அதுக்கு மேலே பட்டியுடைய ஒரிஜினல் பீஸு. உள்ளே மறந்துடாமல் அந்த டாட்டை இந்த மாதிரி லைட்டாக ட்ரையாங்கிள் பீஸ் மாதிரி மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தைங்க. எப்போதுமே பட்டி தைக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும், ஸ்பீடாக ஒரே தையலை வந்து தைக்கக்கூடாது. ஏன்னா 3 துணியுமே, அதாவது பட்டி கிளாத்து, ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட்டு பீஸு, கீழே இருக்கக்கூடிய அந்த லைனிங் கிளாத்து 3மே வந்துட்டு ஈவனாக இருக்கணும் நம்ம தைக்க போகும்போது. அப்போ தான் நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ சென்டரில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட்டிங் வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ திருப்பிட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ஓர தையல் தைக்க போகிறோம். ப்ளவுஸ் மேலே நீங்கள் தையல் வந்துட்டு படக்கூடாது. அந்த பட்டி பீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்துட்டு தைக்கணும். இப்போ தைச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இன்னொரு பக்கடி இருக்கக்கூடிய அந்த பட்டி பீஸ்க்கு 2 அலவன்ஸ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் 2யும் வச்சுட்டு அந்த கழுத்துடைய பகுதி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறமா ஐப்பட்டி சைடு நம்ம 2 டாட் பிடிச்சோல்ல, 2 டாட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணோம்ல, அதனுடைய இடமும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதோடைய உயரத்தையும் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா சைடு ஜாயின் பண்ணுவோம்ல, இந்த இடத்துடைய உயரத்தையும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும். நான் ஏன் இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நான் வந்துட்டு மார்க் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சஸ் 1/4 இன்ச்சஸ் வந்துட்டு ஏறி இறங்கிடும். அந்த மாதிரி கரெக்டாக இல்லாமல் லாஸ்ட்டாக வந்துட்டு கட்டிங் பண்ணாமலும் பிரிக்காமலும் ஈஸியாக ஃபைனல் வரைக்கும் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன அலவன்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி தைச்சிக்கிட்டே போனால் மட்டும்தான் உங்களால் ப்ளவுஸ் வந்துட்டு நீட்டாக தைச்சி முடிக்க முடியும். இப்போ நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். தெரியுதா, நீட்டாக வந்துட்டு நமக்கு வந்திருக்கு பாருங்கள். கப் சைஸும் கரெக்டாக இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு லூஸ் விழுகணும். ப்ளவுஸ் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் அந்த கப் சைஸு கரெக்டாக லூஸ் உள்ளே விழுந்துட்டு அந்த பட்டியும் தனியாக நிற்கணும். இப்போ நான் வச்சு காட்டுறேன் இல்லையா, உயரமும் நமக்கு கரெக்டாக இருக்குது. அந்த பட்டி ஜாயின் பண்ணோம்ல, அந்த இடமும் கரெக்டாக இருக்குது. அந்த கொக்கிப்பட்டி சைடு இருக்கிற டாட் 2மே கரெக்டாக இருக்குது. கழுத்து பகுதி கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி செக் பண்ணி தைங்க. அப்போ உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ கழுத்து பகுதி நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, இப்போ இதை தான் வந்துட்டு நம்ம கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் நம்ம வந்துட்டு வச்சு தைக்க போகிறோம். கொக்கிப்பட்டிக்கு 2.5 இன்ச்சஸ் இருக்குது, வீப்பட்டிக்கு நமக்கு 3 இன்ச்சஸ் இருக்குது. இது வந்துட்டு உயரத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நம்ம வந்துட்டு கீழே ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எப்போதுமே நீங்கள் கொக்கிப்பட்டி வீப்பட்டி தைக்கிறீங்க அப்படின்னா அதோடைய கிளாத்தை நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு வச்சு தைச்சி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நல்ல பக்கத்து நம்ம இந்த மாதிரி கொக்கிப்பட்டி வந்துட்டு உள்ளார மடித்து தைக்கணும். ஃபஸ்ட் நம்ம நல்ல பக்கத்து இந்த மாதிரி கொக்கிப்பட்டிக்கான பீஸை வச்சுட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச்சஸில் நம்ம தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சஸ் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இதை ப்ளவுஸுக்கு கீழே உள்ளார இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு தைச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பணும் அப்படின்னா நமக்கு பிசுறு எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும். தெரியுதா?
கொக்கிப்பட்டி எப்போதுமே நீங்கள் நல்ல பக்கம் அடித்து திருப்பிட்டு இப்போ அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு ஓரத்தையில் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்ததுக்கப்புறமா கொக்கிப்பட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மடிச்சுட்டு அந்த ப்ளவுஸ் பீஸ் இருக்குல்ல அதுக்கு மேலே இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம தைக்கணும். அப்படி தைக்க போகும்போது கரெக்டாக இருக்கும். இதுவே வீப்பட்டி நம்ம தைக்க போகும்போது அந்த தையல் மேலே தான் நம்ம வந்துட்டு தைக்கணும். ஓகேவா? இப்போ அவ்வளோதான். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஒரே ஒரு தையல் தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். கொக்கிப்பட்டி வீப்பட்டி தைக்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். ஈஸியாக வந்துட்டு நம்ம தைச்சிடலாம். இப்போ ஃபினிஷிங் வந்துட்டு பாருங்கள், உள்ளேயும் வந்துட்டு நமக்கு நீட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி வெளியிலையும் வந்துட்டு நமக்கு நீட்டாக கரெக்டாக வந்திருக்கு. தெரியுதா? இப்போ நம்ம வீப்பட்டி நம்ம வந்துட்டு தைச்சிடலாம். வீப்பட்டி வந்துட்டு உள் பக்கம் தைச்சிட்டு நமக்கு வெளிப்பக்கத்தை வந்துட்டு தைச்சி ஃபினிஷ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் உள் பக்கம் தைக்கணும். இப்போ கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சஸ் மறுபடியும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கட் பண்ணிவிட்டு இப்போ 1/2 இன்ச்சஸ் இந்த மாதிரி உள்ளரைக்கி நீங்கள் வந்துட்டு மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ தைச்சதை இப்போ அதை அப்படியே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்துட்டு அதை ஒரு மடக்கு மடக்குறேன். தெரியுதா? இப்போ திரும்ப இதை வந்து நம்ம இன்னொரு மடக்கு மடக்கிட்டு அந்த தையல் மேலே தான் வைப்போமே தவிர ப்ளவுஸ் மேலே நம்ம வைக்கக்கூடாது. தையலை நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம தைக்கணும். வீப்பட்டி தைக்கும் போது இந்த மாதிரி தான் தைக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓர தையல் வந்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதுவே நீங்கள் மிஷினில் வந்துட்டு நீங்கள் வீப்பட்டி நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா சென்டரில் தையல் தைச்சிட்டு அதுக்கப்புறம் வீப்பட்டி வந்துட்டு தைச்சிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு கையிலேயே நான் வந்துட்டு காஜா தைக்க போகிறேன். அதனால வந்துட்டு நான் ப்ளவுஸில் வந்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் தைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு கார்னரில் நம்ம ஒரு தையல் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சஸ் விட்டுட்டு நம்ம இன்னொரு தையல் வந்துட்டு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் தைக்க போகும்போது உங்களுக்கு வீப்பட்டி சரி கொக்கிப்பட்டி சரி நீட்டாக ஒரே மாதிரி ஈவனாக அழகாக வந்துட்டு கிடச்சிரும். இப்போ வச்சு பாருங்கள். இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது கீழே மடித்து தைச்சிருக்கோம்ல இந்த இடமும் கரெக்டாக இருக்கணும். பட்டி சைஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடம், அதுக்கப்புறம் சென்டர் டாட்டு, அதுக்கப்புறம் கழுத்து பகுதி, இது எல்லாமே நமக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. எங்கேயுமே நமக்கு தூக்குன மாதிரி இல்லை. அதோடைய உயரம் எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்லீவில் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஆமல் வந்து குடஞ்சிருப்போம். அது எந்த பக்கத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டியாக வீ கட் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்துட்டு மடித்து தைக்க போகிறோம். அது கரெக்டாக நமக்கு மாறாமல் தைக்கிறதுக்கு இப்போ நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன், இதையும் வந்துட்டு கவனித்து பாருங்கள். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்துட்டு மடித்து தைக்கிறோம் இல்லையா, நம்ம ஃப்ரண்ட் ஆமல் வந்து நம்ம குடஞ்சிருப்போம். அது இப்போ நம்ம தைக்க போகும்போது லாஸ்ட்டில் எண்டில் முடிய போகும்போது அந்த ஃப்ரண்ட் ஆமல் வந்துட்டு நமக்கு வந்தது இல்லையா. இப்போ அடுத்த ஸ்லீவை நீங்கள் மடித்து தைக்கும் போது ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்துட்டு நமக்கு வந்துடணும். இந்த மாதிரி தைக்க போகும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எந்த ஸ்லீவ் வரும், பேக்கில் எந்த ஸ்லீவ் வரும்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துடும். இந்த டிப்ஸையும் வந்துட்டு நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ண போகும்போது கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக அந்த ஸ்லீவில் வந்து நம்ம ஒட்டு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ப்ளவுஸ் வந்துட்டு பெரிய சைஸ் ப்ளவுஸ் இல்லையா, அதனால். இப்போ இந்த மாதிரி தைக்கிறனால ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடும் சரி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சரி நம்ம ஃப்ரண்ட்டில் குடஞ்சிருக்கோம்ல அந்த மார்க்கிங் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்லீவ் வந்துட்டு ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ ஷோல்டர் பிடிச்சி தைக்க 1/2 இன்ச்சஸை விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆம்பல் ரவுண்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் அகலம் வந்துட்டு கம்மியாக இருக்குது. இப்போ அது எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு ஜாயின் கொடுத்துக்கலாம். நார்மல் சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ஒட்டு வராது. இந்த ப்ளவுஸ் சைஸ் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ்னால நமக்கு கண்டிப்பாக ஒட்டு போடுற மாதிரி தான் வரும். அதனால் ஃபைனலாக நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு, அதாவது மடித்து தைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சஸில் நான் கிளாத் கொடுத்து நான் 2 ஸ்லீவுக்குமே நான் வந்துட்டு ஜாயின் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுக்குறனால உங்களுக்கு வேலையை வந்துட்டு சீக்கிரமாக முடிஞ்சிடும். எவ்வளோ தான் நம்ம கிளாத்து வாங்கினாலும் பெரிய சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னால கண்டிப்பாக வந்துட்டு ஒட்டு போடுற மாதிரி தான் வரும். ஏன்னா அதில் ஸ்லீவ் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஏன்னா கை வந்து ரொம்ப குண்டாக இருக்கனால கண்டிப்பாக உள்ளே ஒட்டு போட்டு தான் நீங்கள் தைக்கிற மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறமா ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஷோல்டருடைய சென்டர் பகுதி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவுடைய சென்டர் பகுதியை வச்சுட்டு இப்போ ஸ்லீவ் ஃப்ரண்ட் பீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரியே ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸ் இருக்கணும், ப்ளவுஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸ் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ்லேயே நீங்கள் வந்துட்டு தைச்சி முடிச்சிடணும். ஏன்னா நம்ம 1/2 இன்ச்சஸ் தானே நம்ம கொடுத்துருக்கோம் தையலுக்காக வேண்டி, அதனால் கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சஸில் நீங்கள் வந்துட்டு தைச்சி முடிச்சிடணும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது சுடிதாரு, நைட்டி, ப்ளவுஸ் நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் சென்டர்லாம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு சென்டர்லாம் லாஸ்ட் வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி மறுபடியும் நீங்கள் வந்துட்டு இப்போ தைக்க போகிறீங்க. எப்போதுமே நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 2 தையல் வந்துட்டு போட்டுக்கோங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு தையல் சீக்கிரமாக வந்துட்டு விடாது. அதே மாதிரி 1/2 இன்ச்சஸ் கேப் விட்டு தைங்க. அந்த மாதிரி விட்டு தைச்சாலும் உங்களுக்கு தையல் வந்துட்டு சீக்கிரம் பிரிஞ்சு வராது, ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ கரெக்டாக ஷோல்டர் சைடு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து கரெக்டாக செக் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத்தை வந்துட்டு வச்சு தைக்கணும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது சல்லுன்னு வந்துட்டு ஜாயின் பண்ணக்கூடாது. கரெக்டாக இருக்கா, அந்த வளைவுகள்லாம் கரெக்டாக இருக்கா, துணியெலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே தைச்சா தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. நம்ம ஷோல்டரும் சரி ஸ்லீவுடைய சென்டர் பகுதியும் சரி நமக்கு கரெக்டாக இருக்குது, தெரியுதா? அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஷோல்டர் கழுத்து பகுதியிலேருந்து தான் எப்போவுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்க போகும்போது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற சைடு நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு கழுத்து பகுதி சைடு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த பக்கத்து நீங்கள் கட்டிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதாவது ஷோல்டர் ஃபால்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்துடும். இப்போது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற சைடு நமக்கு கொஞ்சம் 1/2 இன்ச்சஸோ 1/4 இன்ச்சஸோ இந்த மாதிரி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பக்கத்து கட்டிங் பண்ணாலும் உங்களுக்கு ஃபால்ட்டு வராது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா ஃபால்ட்டு வராமல் கரெக்டாக வந்துட்டு நீங்கள் தைக்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வீடியோ நிறையா போட்டிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவுமே வந்துட்டு நீங்கள் தாராளமாக பாருங்கள். எல்லா வீடியோவிலுமே நான் இதே மாதிரி டிப்ஸை சொல்லி தான் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். அந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள், கரெக்டாக வரும். ப்ளவுஸில் எந்த விதமான லூஸும் வராது, உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஃபால்ட்டுமே வராது, பிரித்து தைக்கிற வேலையும் இருக்காது. ஏன்னா நான் ஒவ்வொரு இடத்துலையுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ நமக்கு ஸ்லீவும் சரி ஷோல்டரும் சரி கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளவுஸு ஃபிட்டிங் பண்ணலாமா? சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே இடுப்புடைய சைஸ் வந்துட்டு பாருங்கள், நம்ம கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். 11 இன்ச்சஸ் வரணும். இப்போ நம்ம பேக் சைடு நம்ம கரெக்டாக 11 இன்ச்சஸ் பண்ணியிருக்கோம். அது ஃப்ரண்ட் பக்கத்து நீங்கள் 10 இன்ச்சஸ் தான் பண்ணணும். ஏன்னா நம்ம 1 இன்ச்சஸ் கம்மி பண்ணி தைச்சா தான் நம்ம ப்ளவுஸ் இழுத்து போகிறதுக்கு நமக்கு சென்டரில் நமக்கு 2 இன்ச்சஸ் கேப்பு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நான் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். 2 பீஸ்லேயுமே நீங்கள் கரெக்டாக 10 இன்ச்சஸ் தான் மார்க் பண்ணணும். நல்லா கவனித்து பாருங்கள். பேக் சைடு உள்ள பீஸில் நான் 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் பீஸில் நான் 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர் கேப்பில் இந்த மாதிரி 2 இன்ச்சஸ் கரெக்டாக கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸை இழுத்து போட்டோம்னா அந்த ஃபிட்டிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டான ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் அதே 11 இன்ச்சஸ் வச்சு தைச்சிங்க அப்படின்னா ஜென்ஸ் வந்துட்டு சட்டை போகிற மாதிரி ஆயிரும். இப்போ கீழே வந்துட்டு 2 அலவன்ஸ்லையும் கரெக்டாக வச்சுட்டு பின் குத்திட்டேன். இப்போ பாடி சுற்றளவு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணலாம். பாடி சுற்றளவு நமக்கு வந்துட்டு 12 இன்ச்சஸ் இருக்குது. அதையும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்த மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இதில் ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதுக்கப்புறமா ஸ்லீவுடைய ரவுண்ட் ஆன்சர் இப்போ நம்ம வந்துட்டு மார்க் பண்ணலாம். ஸ்லீவ் வந்துட்டு ரொம்ப குண்டாக இருக்கனால நான் வந்துட்டு 9 இன்ச்சஸ் வரைக்கும் நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்லீவுடைய ஆர்ம்ஹோல் ரவுண்ட் இருக்குல்ல, அதையும் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்துட்டு நான் 12 இன்ச்சஸ் வரைக்கும் நான் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு 50 சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்க போகும்போது கொஞ்சம் ஸ்லீவ் வந்துட்டு நல்லா உருண்டையாக இருக்கும், குண்டாக இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்தவாறு தான் நம்ம வந்துட்டு மார்க்கிங் பண்ணணும். என்னடா இது பாடி சுற்றளவும் 12 இன்ச்சஸ் வந்திருக்கு, ஸ்லீவுடைய ரவுண்டும் 12 இன்ச்சஸ் வந்திருக்கு அப்படின்னா கஸ்டமருடைய ஸ்லீவ் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ப்ளஸ் சிம்பிள் வந்துருச்சு, தெரியுதா?
இப்போ இதுவே நீங்கள் மற்ற ப்ளவுஸ் நீங்கள் தைக்க போகும்போது பாடி சுற்றளவு 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஆமல் சுற்றளவு ஒரு 8 இன்ச்சஸ் அந்த மாதிரி வரும், 8 இன்ச்சஸ் வரும். அவங்க உடம்பு வாகை பொறுத்த வரைக்கும் அலவன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக மாறும். இந்த அளவு வந்துட்டு கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறனால நமக்கு அந்த ஆமல் சுற்றளவும் நமக்கு 12 வருது. அதனால் நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்போ ஆமல் சுற்றளவும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பாடி சுற்றளவும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு, ஆமல் சுற்றளவும் நம்ம மார்க் பண்ணியாச்சு, ஸ்லீவுடைய அலவன்ஸும் இப்போ 9 இன்ச்சஸ் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரே தையல் நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ஃபிட்டிங் பிடிக்க போகும்போது லூஸ் வரக்கூடாது அப்படின்னா கீழே இடுப்பு சுற்றளவு கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு பாடி சுற்றளவு மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஆமல் சுற்றளவு மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்லீவுடைய ரவுண்ட் ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அலவன்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணாலே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு ஃபிட்டிங்காக இருக்கும், எங்கேயுமே லூஸ் விழுகாது. ஆமல் சுற்றளவும் பாடி சுற்றளவும் நீங்கள் மெயினாக மார்க் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் மார்க் பண்ணாமல் விட்டாலும் கண்டிப்பாக வந்துட்டு ஃபால்ட் வந்துடும். இந்த மாதிரி தைக்கிறதுனால நமக்கு கரெக்டாக அந்த ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ கிராஸ் பீஸும் இந்த மாதிரி ஒரு 1.25 இன்ச்சஸ் அளவுக்கு வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 1.25 இன்ச்சஸில் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ண போகும்போது கடையில் கொடுத்து நம்ம ப்ளவுஸ் தைச்சி வாங்கினீங்க அப்படின்னா அந்த கிராஸ் பீஸ் வந்துட்டு ஒரே மாதிரி ஈவனாக வந்து தைச்சிருப்பாங்க, எங்கேயுமே கூடயும் வந்திருக்காது, கம்மியும் வந்திருக்காது. நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், கடையில் மட்டும் எப்படி கரெக்டாக வந்துட்டு கொடுத்து தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு இந்த மெத்தடில் தான் வந்துட்டு தைக்கிறது. இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக 1.25 இன்ச்சஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மெத்தட்லேயே வந்து நீங்கள் தைச்சி பாருங்கள், உங்களுக்குமே கரெக்டாக வரும். நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே ப்ளவுஸ் கிளாஸில் எல்லாத்துலேயுமே எந்த இடத்துல டாட் பிடிக்கணும், எங்கே மார்க்கிங் பண்ணணும், எப்படி கட்டிங் பண்ணணும், கட்டிங்லேயும் சரி கரெக்டாக எப்படி நம்ம மார்க் பண்ணணும் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸ்டிச்சிங்லேயும் எப்படி நம்ம தைக்கணும்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு ப்ளவுஸுடைய அந்த ஃப்ரண்ட் பார்ட்டு கரெக்டாக வராது. அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் கூட சென்டர் டாட்டுடைய உயரம் சொல்லி கொடுத்துருப்பேன், அந்த அகலம் எப்படி மார்க் பண்ணணும், அந்த 3 டாட்டுக்குள்ளே கேப் வந்துட்டு எப்படி நம்ம மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு புரியும். நீங்கள் பணம் கட்டி வெளியில் போய் நீங்கள் கிளாஸ் கற்றுக்கிட்டால் கூட இந்த அளவுக்கு டிப்ஸ் வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஃபார்முலா மாதிரி, இதை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா பெஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிருவீங்க அப்படிங்கிறதுக்காண்டி அந்த அளவுக்கு கிளியராக சொல்ல மாட்டாங்க. நான் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நுணுக்கங்களோட அந்த கட்டிங் எப்படி பண்ணணும், அந்த மார்க்கிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமுமே நான் வந்துட்டு விடாமல் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்ருக்கேன். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கிளியராக வந்துட்டு எல்லாமே புரியும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அந்த கிராஸ் பீஸ் கொடுக்கறதுலேருந்து ப்ளவுஸில் பேக் சைடு நம்ம அந்த டாட் பிடிக்கிறதுலேருந்து மடித்து தைக்கிறதுலேருந்து ஃப்ரண்டில் டாட்டு பிடிக்கிறது, ஐப்பட்டி கொக்கிப்பட்டி தைக்கிறது, அதுக்கப்புறமா அந்த பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறது, ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது, ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நான் டிப்ஸோடு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைச்சி பாருங்கள், உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் வீடியோலையும் உங்களுக்கு இன்னமும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கேளுங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸை வந்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலாம். எப்படின்னா எப்படி நம்ம ஸ்லீவ் வந்துட்டு ஃபால்ட் இல்லாமல் நம்ம தைக்கிறது, எப்படி ஷோல்டர் ஃபால்ட் இல்லாமல் தைக்கிறது, ஆமல் ரவுண்ட்லாம் எப்படி நம்ம ஃபால்ட் இல்லாமல் தைக்கிறது, பட்டி எப்படி நம்ம ஜாயின் பண்ணு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ கிராஸ் பீஸ் ஃபுல்லாக நம்ம கொடுத்து ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு எம்மிங் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மடிச்சுட்டு உள்ளே வந்துட்டு எம்மிங் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மடித்து தைச்சிட்டு காட்டியிருப்பேன், உள்ளே நமக்கு எந்த இடத்துலையுமே பிசுறு வரவே இல்லை, பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு தைக்கணும். இதே மெத்தட் தான் கடையிலையும் டைலர் வந்துட்டு ப்ளவுஸ்க்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தைப்பாங்க. இதுதான் அந்த சீக்ரெட் வந்துட்டு இதுதான். ஒரே வீடியோவில் நான் இவ்வளோ டிப்ஸ் கொடுக்குறது உங்களால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க முடியல, தனித்தனியாக வீடியோ போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி எல்லா வீடியோஸுமே நான் வந்துட்டு உங்களுக்கு தனித்தனியாக வேணாலும் நான் போடுறேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ஈஸியாக இருக்கும்.
இப்போ கிராஸ் பீஸ் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ கழுத்துக்கு கொடுத்து நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் தைக்க போகும்போது அந்த கிராஸ் பீஸையும் நீங்கள் இழுக்கக்கூடாது, அதே டைமில் நீங்கள் இந்த ப்ளவுஸ் பீஸையும் நீங்கள் வந்துட்டு இழுக்கக்கூடாது. நான் எப்படி எடுத்து விட்டு நான் லூஸாக வச்சு தைக்கிறேனோ இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்துட்டு தைச்சிக்கிட்டே வாங்க. கொஞ்சமாக நீங்கள் இழுத்தா கூட கிராஸ் பீஸும் லூஸ் விட்டுரும், ப்ளவுஸ் பீஸும் லூஸ் விட்டுரும். லூஸ் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா ஷோல்டர் ஃபால்ட் வந்துட்டு வந்துடும். நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ஃபிட்டிங் வந்துட்டு வராது. கொஞ்சமாவது கண்டிப்பாக ஷோல்டர் ஃபால்ட் வந்துட்டு வந்துடும். ஷோல்டர் இப்படியே வளைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வலியவும் கூடாது. கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா கிராஸ் பீஸும் சரி ப்ளவுஸ் பீஸும் சரி எப்போவுமே நீங்கள் இழுக்காமல் இந்த மாதிரி பொறுமையாக அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் தைச்சிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு 1/2 இன்ச்சஸ் இந்த மாதிரி விட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. மெயினாக நீங்கள் கிராஸ் பீஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு கட்டிங் கொடுத்துக்கோங்க. தெரியுதா? இந்த மாதிரி வளைவுகள் எல்லா இடத்துலையும் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வளைவு வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயுமே வந்துட்டு ஃபால்ட் வராமல் இருக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்பும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சஸில் நீங்கள் இந்த மாதிரி மடிக்கணும். உள்பக்கம் வந்து பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிசுறு பீஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம மடித்து தைக்கிறோம்ல அதுக்குள்ளே வந்துட்டு நமக்கு போயிடணும். இப்போ இது இந்த கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே தான் வந்துட்டு தையல் விழுகணும். ப்ளவுஸ் பீஸ் மேலே நமக்கு தையல் விழுகக்கூடாது. கரெக்டாக இப்போ நான் மடித்து தைக்கிறேன்ல இதே மாதிரி ஈவனாக கடைசி வரைக்குமே ஒரே அலவன்ஸில் நீங்கள் வச்சுட்டு தைச்சிக்கிட்டே வாங்க. கரெக்டாக இருக்கும். இழுத்து பிடிக்கலாம் வேண்டாம், நார்மலாக நம்ம மடித்து தைச்சாலே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தைச்சி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட நமக்கு பிசுறும் வந்துட்டு வெளியிலையும் வராது, ஃபினிஷிங்கும் வந்துட்டு நீட்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து முடித்தாச்சு. ஃபைனலாக நம்ம மடித்து தைச்சாச்சு. ப்ளவுஸ் வந்துட்டு இதோட முடிஞ்சது. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதுக்கான வீடியோஸ் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். கட்டிங் வீடியோவும் இருக்குது, ஸ்டிச்சிங் வீடியோவும் இருக்குது, டைலரிங் கிளாஸ் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக நம்ம ப்ளவுஸ் தைச்சி முடித்தாச்சு. பேக் சைடு நெக்கும் கரெக்டாக வந்திருக்கு, சைடும் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு, ஃப்ரண்ட் நெக்கும் கரெக்டாக வந்திருக்கு. ஸ்லீவ் வந்துட்டு நம்ம கரெக்டாக அந்த ஆமுல் ரவுண்டு எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக மார்க் பண்ணி கட்டிங் பண்ணால ஸ்லீவ் ரவுண்டுமே வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோஸ் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட்டு 36 சைஸ் ப்ளவுஸ் வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோஸ் தான் நான் வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே.